ஈரோட்டில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம். தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு, திண்டல், வேளாளர் பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார். தொழில்நெறி வழிகாட்டு மற்றும் மாநில வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் தற்போது இனிதே மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமிற்கு வருகை புரிந்து விழா பேருரை ஆற்றி இங்கு பணி நியமனம் பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ள மாண்புமிகு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழ்நாடு அரசுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, அவர்களே, அனைத்து உதவியும் செய்து வருகிறது. எனவே இந்த திராவிட மாடல் அரசுக்கு தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சந்திரகுமார் அவர்களே, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வேலை இல்லாமல் இருந்தேன். வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இது மாதிரி உங்களுக்கு ஜாப் ஃபேர் இருக்கும், நீங்கள் வந்து கலந்துக்கங்க அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து இந்த 25,000 சேலரி கொடுத்து எனக்கு அப்போவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு கழிச்சு பெற்றவங்களுக்கு 25,000 வந்து பண உதவி கொடுத்து இன்றைக்கு வந்து நம்முடைய மாநிலம் வந்து இந்தியாவிலே மிக சிறப்பான இடத்தில் யூபிஎஸ்சி தேர்வுகளுடைய ஒரு மாநிலமாக உருவாக்கி வருகிறது நம்முடைய அரசு. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து தங்களுடைய தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கிறதுக்கு ஒரு வகையில் நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மூன்றாவது, காலை உணவு கொடுப்பதிலிருந்து ஏன் அந்த மாதிரி செய்யணும், காலையில் உணவை குடும்பத்தில் கொடுக்க முடியுமா, அதெல்லாம் யோசித்தார். சில குடும்பங்களில் அது சிரமமாக இருக்கிறது, ஏன்னா காலையில் நேரத்திலே வேலைக்கு போகிறாங்க. எனவே செய்தார். இந்தியாவிலே வேறு கிடையாது. தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அதை முதல் முறையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அதே போல அரசுடைய உதவி பெறுகிற அந்த கல்லூரி பள்ளியிலேயும் அந்த எண்ணிக்கை குறைவாக இருந்தது. மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு போகிற போது கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதை பிறகு நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் கல்லூரியிலே போய் சேருகிறார்கள். அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அவர்களுக்கும் நீங்கள் வந்து நமக்கு மட்டும் அல்ல, அந்த நிறுவனங்களுக்கும் இது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பேருக்கு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அவங்க அதை இன்டர்வியூ பண்ணி அதில் செலக்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் அமைகிறது. இங்கே 6000 பேர் இங்கே வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏறத்தாழ மாற்றுத்திறனாளிகளுக்கு 200 பேருக்கு இதுவரை நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒருங்கிணைந்து சிரமம் இல்லாமல் இன்றைக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இது வரிசையான அந்த திட்டத்தை எல்லாம் சொன்னால் அவ்வளவு திட்டங்கள் இன்றைக்கு அவரால் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. பொறுத்தவரை இவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகாமையும் நடத்தும் போதும் சரி அல்லது அலுவலகத்திலேயும் சரி மிகச் சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிற இந்த துறையினுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சதீஷ்குமார், சூரிய, கவின், குரு பிரசாத், கௌரி சங்கர், கோவிந்தராஜ். சார் அப்படி சாப்பிடு சார், கொஞ்சம் எடுப்பா வைடா கூட முன்னாடி யாரு எடுங்க. ஓகே ஓகே ஓகே.